நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. ஜகத் ஜனனியான ஸ்ரீ அன்னையையும் பரம கருணாமூர்த்தியான பகவான் ஸ்ரீ அரவிந்தரையும் வணங்கி இந்த உரையை அவர்களின் பாத கமலங்களுக்கு காணிக்கையாக்கி அவ்விருவருமே இந்த உரையை நடத்தி கொடுக்குமாறு பிரார்த்தனை செய்து தொடங்குவோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இது ஆகஸ்ட் மாசம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய பிறந்த நாள் வரும் மாதம். ஹிம் டு துர்கா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எழுதியிருக்காரு. அது எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம். அதுல இருந்து ஒரே ஒரு பகுதி மட்டும் படிச்சுட்டு மேற்கொண்டு போகலாம். எங்கள் உள்ளத்தின் உள்ள தாழ் உணர்ச்சி, சுயநலம், பயம் ஆகியவற்றை நீக்கி எங்களை உன்னுடைய யோக சக்தியால் எழுப்பு. அறிவின் ஒளியை வீசி அறியாமையின் இருளை போக்கு. எம்முள் தோன்றி தீமைகளை அழிக்கும் வாளாகவும் ஒளியாகவும் மாறுவாயாக அப்படின்னு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அந்த ஹிம்ஸ் டு துர்கா அப்படிங்கிற அந்த இதுல இது எழுதியிருக்காரு. இதுல எப்படி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா அந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய எல்லா அந்த பிராண கிளர்ச்சிகள் இதெல்லாம் இல்லாம இருக்கணும், அதையெல்லாம் நீக்கி விட்டு அந்த யோக சக்தியால் நம்மை நிரப்ப சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறார் அன்னை துர்கையை. இந்த மாசத்துக்கு எது ஒரு சரியான தலைப்பா இருக்கும் பேசுறதுக்கு அப்படின்னு யோசிக்கும் போது ரிசெப்டிவிட்டி, ஏற்பு திறன். பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ அன்னையும் நம் மீது மிகுந்த அளவு கடந்த பவுண்ட்லெஸ் இன்ஃபினிட் என்ன வேணா சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம மேல கிரேஸையும் அவர்களுடைய அனுகிரகத்தையும் பொழிந்து கொண்டே இருக்கின்றார்கள் ஒவ்வொரு கணமும். ஆனா அதை நம்ம எப்படி தக்க வச்சுக்கணும், அந்த ஏற்பு திறனை எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹிம்ஸ் டு துர்கா இந்த பகுதி படிச்சோம். மேலே போலாம். இதுல என்னன்னா யோகத்தின் இலக்கு அப்படின்னு நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் இந்த பூரண யோகத்துல இருக்கிற யோகத்தின் இலக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உணர்வை இறைவனுக்கு திறத்தல், மேன்மேலும் உள்ளுணர்வில் வாழ்ந்த வண்ணம் அங்கிருந்த வெளிவாழ்வின் மீது செயல் புரிதல், உள்ளார்ந்த சைத்திய புருஷனை முன் கொண்டு வருதல், ஜீவன் திருவுருமாற்றத்துக்கு ஆயத்தமாகி தெய்வீக ஞானம், சித்தம், பேரன்பு இவற்றுடன் ஒன்றித்திருக்கும் பொருட்டு சைத்திய புருஷனின் சக்தியால் ஜீவனை தூய்மை செய்து மாற்றுதல். இவை தான் யோகத்தின் இலக்கு அப்படின்னு மேற்கொண்டு சொல்றாரு. பட் மெயினா சொல்றது இதுதான் சொல்றாரு. சோ இதுல இருந்து நம்ம என்ன புரியுது அப்படின்னா, பூரண யோக பாதையில் செல்ல விழையும் நாம் அனைவருமே அந்த பரம்பொருளின் ஒளி, ஞானம் ஆகியவற்றை நம்முள்ளே இரக்கம் கொண்டு அதை கொண்டு புவி வாழ்வை தெய்வீக வாழ்வாக வாழ்வதே. மன, பிராண, பௌதிக என எல்லா தளங்களிலும் இந்த இறை சாநித்தியத்தை கொண்டு அவற்றின் துணையோடு இந்த புவி வாழ்வை திருவுருமாற்றம் அடைவதே ஆகும். இந்த யோகத்தின் மூலம் நாம் அந்த எல்லையற்ற பரம்பொருளை மட்டும் நாடவில்லை, அந்த பரம்பொருள் நம் மனித வாழ்வில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள அழைக்கின்றோம் அப்படின்னு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்றாரு. ஆக நம் யோகத்தின் சாஸ்திரம் ஏற்பு திறனுடைய மனித ஆன்மாவுக்கு எல்லையற்ற சுதந்திரத்தை அளிக்க வேண்டும். ஒரு முழுமையான ஆன்மீக வாழ்வை மனிதன் வாழ கட்டுப்பாடற்ற இளகிய தன்மை உடைய கூடிய அக்செப்டன்ஸ், ஏற்புத்திறன், பிரபஞ்சம் மற்றும் அது தாண்டிய நிலையிலும் இருப்பதுதான் அப்படின்னு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்றாரு. இதுல இருந்து நமக்கு இந்த ரெசெப்டிவிட்டி அப்படிங்கறதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஸ்ரீ அன்னை
பூக்கள், இது ரெண்டும் நம்மளால பிரிக்க முடியாத ஒரு விஷயம். சோ நமக்கு ஆசிரமத்திலயும் சரி, சாதாரண இங்க எல்லா சொசைட்டியோ, எங்க நம்ம அன்னை சம்பந்தப்பட்ட இடங்கள் எங்க போனாலுமே அங்க பூக்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். மதரும் எவ்வளவு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, எவ்வளவு பூக்களுக்கு அதுக்கு சிக்னிபிகன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 800 பூக்களுக்கு மேல சிக்னிபிகன்ஸ் மதர் கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ அதை பத்தி பார்க்கும் பொழுது அதுல இருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படிங்கறத பார்க்கலாம். வெறும் ஒரு அழகுக்காகவோ இல்ல ஒரு கலை நயத்துக்காகவோ மட்டும் இல்லாம, இல்ல அந்த பூக்களை ஒரு வழிபாடு முறையாகவோ மட்டும் கொள்ளாமல், மதர் சாதுகர்கள் நிறைய பேருக்கு பூவை பிரசாதமாக பல வருடங்களுக்கு கொடுத்து வந்தார் இல்லையா. இத பத்தி சொல்லும் பொழுது சஹானாதி என்ன சொல்றாங்கன்னா, எல்லாவற்றிற்கும் மேலாக பூக்கள் ஸ்ரீ அன்னையுடனான அகத்தொடர்பிற்கு ஒரு மொழியாக அமைந்தன. அந்த இன்னர் கம்யூனிகேஷன் வித் த மதர், அதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது அப்படின்னா அது அங்க ஃப்ளவர்ஸா தான் அதை பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. பல சமயங்களில் எங்கள் இதயத்தின் ஆழ்ந்த அவாக்களை பூக்களின் மூலமாக ஸ்ரீ அன்னையிடம் தெரிவித்து அவற்றின் மூலமே ஆசிகளையும் செயல்பாட்டிற்கான வழிமுறைகளையும் பெற்றுள்ளோம் என்று குறிப்பிடுகின்றார். அப்புறம் ஸ்ரீ அரவிந்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஸ்ரீ அன்னை தன் சக்தியை மலரின் மீது செலுத்தும் போது அது ஒரு சின்னத்தை விட மிக உயர்வானதாகிறது. அதை பெறுபவரிடம் உள்ள ஏற்பு திறனை பொறுத்து அது மிகவும் பயனுள்ளதாகிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த பூக்களுக்கு ஒரு சக்தியை தாங்கக்கூடிய ஒரு இது இருக்கு அப்படிங்கறத மதர் எப்படி அவங்க வாழ்க்கையில கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத ஒரு நிகழ்ச்சி மூலமா சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மனிதர்களை காட்டிலும் பூவிற்கு ரொம்ப ரெசப்டிவிட்டி, அந்த ஏற்பு திறன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மனிதர்களை விட அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனிதனை காட்டிலும் ஒரு பூவிற்கு ஒரு உயர் உணர்வு நிலையை என்னால் எளிதாக செலுத்த முடியும். ஆனால் அந்த அனுபவத்தை எவ்வாறு முறைப்படுத்துவது என்று அதற்கு தெரியாது. ஏனெனில் அதற்கு மனம் இல்லை. பூக்கள் மிகவும் ஏற்புத்திறன் உடையவை. நான் எந்த பூக்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துள்ளேனோ அவை அனைத்தும் சரியாக என் சக்தியை பெற்று அதையே வெளிப்படுத்துகின்றன. மனிதர்கள் பெரும்பாலும் அதை முழுவதுமாக பெறுவதில்லை. ஏனெனில் அவர்கள் பூக்களை விட ஏற்பு திறனில் கம்மியானவர்களே. உணர்வின்மையினாலும் குறைந்த ஏற்பு திறனினாலும் அவர்கள் என் சக்தியை வீணடித்து விடுகின்றார்கள் அப்படின்னு மதர் சொல்றாங்க. ஆனால் உயர் சக்தி அங்கே உள்ளது. அந்த பூக்களுக்குள்ள செலுத்தின அந்த சக்தி அதுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறாங்க மதர். பூக்கள் அதை அற்புதமாக வாங்கிக் கொள்கின்றன. எனக்கு இது பல காலங்களுக்கு முன்பே தெரியும். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அக்கல்டிஸ்ட், ஒரு மறைஞானி இருந்தார். பின்னர் அவரிடம் நான் 2 ஆண்டுகள் ஒக்கல்டிசம் கற்றேன். அவருடைய மனைவிக்கு பொருட்களின் மீது சக்தியை செலுத்துவதில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவர். அப்போது நான் அவர்களை சந்தித்திருக்கவில்லை, கடிதம் மூலம் தொடர்பில் இருந்தேன். அப்பொழுது எனக்கு பூக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதோட பொருள் என்ன அப்படிங்கறதெல்லாம் எனக்கு அந்த சமயத்துல எனக்கு தெரியாது அப்படின்னு மதர் சொல்றாங்க. ஒருமுறை அவர் எனக்கு மாதுளை மலரின் இதழ்களை அனுப்பினார். இவை உனக்கு சக்தியையும் பாதுகாப்பையும் அளிக்கும் என்று கூறினார். அந்த காலத்தில் நான் கழுத்தில் ஒரு சங்கிலியில் என் வாட்ச், கடிகாரத்தை அணிந்திருந்தேன். ரிஸ்ட் வாட்ச் அந்த காலத்துல அப்ப ரொம்ப பிரசித்தமா இல்ல. அதனால நான் கழுத்துல அந்த ஒரு செயின்ல தான் அதை போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க மதர். அதில் 18ஆம் நூற்றாண்டின் ஒரு பூத கண்ணாடியும் வைத்திருந்தேன். ரொம்ப சின்னதா ஒரு மைக்ரோ, ஒரு இந்த மேக்னிஃபைங் கிளாஸும் சின்னதா ஒரு கிளாஸ் அதுவும் வச்சிருக்காங்க. அந்த செயின்லயே வச்சிருக்காங்க மதர். எங்கு சென்றாலும் என்னுடனே வைத்துக் கொண்டேன். ஏனெனில்
அந்த பெண்மணியிடம் சக்தி உள்ளது என்று தெரிந்ததால் எப்போதுமே, ஆனா அந்த பூக்கள் வந்து அது அவங்க வச்சுக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவங்களோட அந்த செயின்ல அந்த மேக்னிஃபைங் கிளாஸ் லென்ஸுக்குள்ள நடுவுல அந்த இதழ்களை போட்டு வச்சிருந்தாங்க. மதர் போட்டு அவங்க கழுத்துல போட்டிருந்தாங்க. சோ அப்படி அவங்க போட்டிருக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்போதுமே ஒரு பலம், ஒரு இதமான உணர்வு, நம்பிக்கை, சக்தி இந்த இதழ்களிலிருந்து வருவதை உணர்ந்தேன். பின் ஒரு நாள் திடீரென மிகவும் துவண்டு போனது போலும் ஏதோ ஒரு ஊன்றுதலை, ஒரு ஆதரவை இழந்தது போலவும் உணர்ந்தேன். எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன், வினோதமாக உள்ளதே, ஏன் நான் இவ்வாறு உணர்கிறேன்? சக்தியற்று பலவீனமாக ஏன் உணர்கிறேன்? அன்று மாலை என் வாட்சையும் செயினையும் கழட்டும் பொழுது பார்த்தேன். அந்த கண்ணாடி ஒன்று கழண்டு வந்து விட்டதால் அந்த இதழ்கள் அனைத்தும் விழுந்து விட்டன. ஒன்று கூட அதில் இல்லை. அப்போது எனக்கு நன்கு புரிந்தது அந்த இதழ்கள் எவ்வளவு சக்தியை தாங்கி இருந்தன என்று. காரணம் அறியாமலேயே என்னால் அந்த வித்தியாசத்தை உணர முடிந்தது. இந்நிகழ்ச்சிக்கு பின்னரே பூக்களை ஒருவர் தம் சக்தியை நிரப்ப உபயோகிக்க முடியும் என்பதை உணர்ந்தேன். மலர்கள் மிகுந்த ஏற்புத்திறன் உடையவை அப்படின்னு மதர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்துல நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து ஆசிரம்ல வந்து நம்ம மதரோட சிம்பிள்லயே வந்து ரிசெப்டிவிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? நம்ம பார்த்திருக்கோம். இந்த அன்னையோட சின்னத்துல ரிசெப்டிவிட்டி அப்படிங்கிறது இடம் பெற்றுள்ளது அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். இப்போ நோயிலிருந்து குணம் ஆவது எப்படி, அத பத்தியும் வந்து மதர் வந்து 2 வழிகள் சொல்றாங்க. ஆன்மீக பாதையில் நோயிலிருந்து குணமடைய, ஒன்று, உடலின் எந்த பகுதி பாதிக்கப்பட்டுள்ளதோ அந்த இடத்தில் உயர் உணர்வு நிலையின் சக்தியையும் பேருண்மையையும் செலுத்துவது, putting a force of consciousness and truth. ஆனால் இதன் விளைவு அந்த மனிதரின் ஏற்பு திறன் மீதே சார்ந்துள்ளது. ஸ்ரீ அரவிந்தர் எவ்வாறு குணப்படுத்தினார் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஒரு கை தானாக வந்து அந்த வலியை எடுத்து விட்டது போல அவ்வளவு தெளிவாக இருக்கும். மற்றொரு வழி என்னவென்றால், அது மனிதரின் உடல் முழுவதுமாக ஏற்புத்திறன் இல்லாமலோ அல்லது தேவையான அளவு இல்லாமல் இருப்பின், ஏற்புத்திறன் எந்த அளவுக்கு அந்த ரிசெப்டிவிட்டி இருக்கணுமோ அந்த அளவுக்கு இல்லாம இருக்கும்போது உளவியல் ரீதியாக உள்ள தொடர்பை கண்டறிந்து அதன் மூலம் நோயை குணப்படுத்தலாம். சைக்கலாஜிக்கலா அதோட காசஸ் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டு அந்த நோயை நம்ம குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடலின் மீது நேராகவோ அல்லது பாதிக்கப்பட்ட பகுதியின் மீதோ அந்த உயர் உணர்வு நிலை செயல்பட்டால் ஒருவருக்கு குணமாகலாம். சில நேரத்திற்கு பிறகு அந்த நோய், அந்த அசௌகரியமோ திரும்பலாம். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், நோயின் காரணம் மாறவில்லை, அந்த காஸ் வந்து மாறல, விளைவு மட்டுமே நிவாரணம் ஆகியுள்ளது, அதோட எஃபெக்ட் மட்டும்தான் சரியா இருக்கு. ஆனால் ஒருவரால் காரணம் விளைவு ஆகிய இரண்டையும், காஸ் அண்ட் எஃபெக்ட் ரெண்டையுமே வந்து இரண்டின் மீதும் அந்த சக்தியை நம்மளால் செயல்பட வைக்க முடியும் அப்படின்னா, காரணமாக இருக்கும் பகுதி மாறுவதற்கான போதிய ஏற்பு திறனுடன் இருந்தால் ஒருவர் முழுமையாக குணமடையலாம் அப்படின்னு மதர் சொல்றாங்க. அப்புறம் பிறந்த நாட்கள். பிறந்த நாட்கள் பத்தி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது நிறைய பேர் வந்து அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு ஆசிரமத்துக்கு போய் சமாதி தரிசனம் பண்ணி அங்க கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு வருவாங்க. அங்க கொஞ்சம் நல்லா தியானம் எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. இதுக்கு வந்து மதர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவரின் வாழ்வில் இது மிகவும் சிறப்பான நாள். பரம்பொருள் நம்முள் இரக்கம் கொள்ளும் நாட்களில் ஒன்று எனலாம். அல்லது நாம் அந்த பரம்பொருளை நேருக்கு நேராக சந்திக்கின்றோம். பிறந்த நாளன்று நம் ஆன்மா அந்த பரம்பொருளுடன் தொடர்பு கொள்கிறது. நாம் சிறிது உயர்வான
உணர்வு நிலையோடு இருந்தால் நம்முள் அவரது சாநித்தியத்தை உணரலாம். சிறு முயற்சி செய்தால் ஒரு மின்னல் வேகத்தில் பல பிறவிகளில் செய்ய வேண்டிய பணியை அது ஒரு மின்னல் வேகத்தில் முடிக்கலாம். அதனாலேயே நான் பிறந்த நாளுக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை தருகின்றேன். ஏனெனில் அது ஒரு நாளில் ஒருவர் பெறுவது ஒப்பில்லாதது அப்படின்னு மதர் அதுல சொல்றாங்க. இவ்வளவு நேரம் நம்ம ஏற்பு திறன் ரிசப்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம். இதுனா என்ன அப்படிங்கறத, இதை எப்படி நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கறத பத்தியும் மதரும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் பார்க்கலாம். ஏற்பு திறன் என்பது கெப்பாசிட்டி ஆஃப் அட்மிட்டிங் அண்ட் ரீடைனிங் த டிவைன் ஒர்க்கிங்ஸ், தெய்வீக செயல்பாடுகளை உள்வாங்கி தக்க வைத்துக் கொள்ளும் திறன், அதை உள்வாங்கும் திறன் ஏற்பு திறன். இதுதான் ஏற்பு திறன். எங்கு இருந்தாலும் அங்கு சக்தி செயல்படும் என்பதில் ஐயமில்லை. ஏற்பு திறன் எவ்வாறு அதிகரிக்கிறது என்றால், வித் த வைடனிங் ஆஃப் த கான்சியஸ்னஸ், உணர்வு நிலை விரிவடைவதால், அண்ட் ஒன் பாயிண்டட்னஸ் ஆஃப் தி ஆஸ்பிரேஷன், ஒருமுனைப்பட்ட ஆர்வத்தினாலும், இறை பணிக்கு தன்னையே கொடுக்க வேண்டும் என்ற உந்துதலும், the urge to give oneself, கொடுப்பதினால் ஏற்படும் உவகையும், the joy of giving, நாம் உணரும் போது நாம் ஏற்பு திறன் உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும் போது மதர் என்ன சொல்றாங்கன்னா, ஆல் ஒன் ஹேஸ், ஒருவரிடம் உள்ள அனைத்தையும், ஆல் ஒன் இஸ், ஒருவரிடம் உள்ள எவ்வாறு உள்ளோமோ அப்படியே முழுமையாக தன்னை கொடுக்க வேண்டும். ஆல் ஒன் டஸ், நம் செயல்பாடுகள் அனைத்தையும் அப்படின்னு சொல்றாங்க. சாதுகர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அன்னையே, தங்கள் கரங்கள் தாராளமாக கொடுக்கின்றன, ஆனால் என்னால் ஒரு சிறு பகுதியையே பெற்றுக்கொள்ள முடிகிறது, ஏனெனில் போதுமான அளவு ஏற்பு திறன் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு மதர் பதில் சொல்றாங்க, உலகத்தின் தற்போதைய நிலையும் அதுவே, அதனாலேயே அது துன்பத்தில் இருக்கிறது. நாட் ரிசெப்டிவ், ஏற்புத்திறன் இல்லாததால் உலகம் இப்ப இந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இறை அன்புக்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்வது அதற்கு மிகப்பெரிய பாக்கியமாகும். ஆனால் இதற்கு தீர்வு உண்டு. சின்சியர் அண்ட் கான்ஸ்டன்ட் ஆஸ்பிரேஷன், உண்மையான இடையவராத ஆர்வம், அதுதான் இதுக்கு ரெமெடி அப்படின்னு சொல்றாங்க மதர். ஏற்பு திறன் உடையவர்களாக நாம் எப்படி இருப்பது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு, உன்னை இறை பணிக்கு அளிக்கும் போது கணக்கு பார்க்காமல் கொடு, வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் இன் ரிட்டர்ன், எதையும் பதிலுக்கு எதிர்பார்க்காமல் கொடு, வித்தவுட் கால்குலேஷனும் கொடுக்கணும், வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் இன் ரிட்டர்ன் அப்படியும் கொடு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் அன்பு உன்னுடன் எப்போதும் உள்ளது, உன்னால் உணர முடியவில்லை என்றால், அதை வாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால், உன் ஏற்புத்திறன் போதுமான அளவு இல்லை, அதை அதிகப்படுத்த வேண்டும், உன்னை நீ திறவாக வைக்க வேண்டும், திறவாக இருக்க உன்னையே அளிக்க வேண்டும். One opens oneself if one gives oneself. ஏற்பு திறன் எதை பொறுத்தது அப்படின்னு இந்த ஒரு கேள்வியும் வருது. First of all, upon sincerity, நேர்மையை பொறுத்தது. பிறகு முதன்மையான கூறுகள் நேர்மையும் அடக்கமும். தற்பெருமை உன்னை முழுவதுமாக மூடிவிடும். உன் இயல்பில் சுய திருப்தி, தற்பெருமை, தன்னிடம் உள்ள குறைகளை ஒத்துக்கொள்ளாமல் இருப்பது, நான் முழுமையற்றவன், நிறைவற்றவன் போன்றவை இருந்தால் அது ஒரு கடினமானதாக வளர்கிறது, எதையும் ஒத்துக்கொள்ள மறுக்கிறது, இதுவே நீ உள்வாங்குவதையும் தடுக்கிறது. ஒரு சங்கல்பத்தின் முயற்சியால்
உன் இருப்பில் உள்ள ஒரு சிறு பகுதியை, ஆமாம், நான் தவறு செய்து விட்டேன், நான் அப்படி இருந்திருக்க கூடாது, செய்திருக்க கூடாது, ஆம் இது தவறுதான் என்று தொடங்கினால் முதலில் மிகவும் சிரமமாக இருக்கும். ஆனால் இதை நன்கு பிடித்துக் கொண்டு உள்வாங்கிக் கொண்டால் உடனே அனைத்தும் திறக்கும். பிறகு வினோதமாக ஒளியின் பிரவாகம் நம்முள் நுழையும். பின்னர் நீ மிகவும் இன்புறுவாய். நான் ஏன் இவ்வளவு முட்டாளாக இருந்தேன், இதை ஏன் இவ்வளவு காலம் எதிர்த்தேன் என்று உன்னை நீயே கேள்வி கேட்டுக் கொள்வாய். வேறொரு இடத்துல இந்த ஏற்பு திறன் பத்தி பேசும்போது முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கும் திறன் எவ்வாறு அதிகரிக்க செய்வது என்ற கேள்விக்கு பதில், முன்னேறுவதன் மூலம். முதலாவதாக தன்னை எப்படி திறப்பது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் மேல் மிகுந்த அமைதியோடு இருந்து தான் பெற்ற சக்திகளை மீண்டும் வெளியே எரிந்து விடாமல் சேமித்துக் கொள்ள தெரிய வேண்டும். தன்னியலாக்கிக் கொள்ள தெரிய வேண்டும். இயல்பான நாளுக்கு நாள் முன்னேறி வரும் சமநிலையே முன்னேற்றத்திற்கு அடையாளம். சக்திகளை கிரகித்து தன்னியலாக்கும் காலத்தை, அவற்றை செலவிடும் காலத்தையும் எப்படி சமநிலைப்படுத்துவது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ திறவாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ ரியல் ஓப்பனிங், உண்மையான திறவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்ரீ அன்னையின் சக்திக்கும் சாநித்தியத்திற்கும் ஏற்பு திறனோட இருப்பதுதான் ரியல் ஓப்பனிங். அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய பாத்திரம் காலியா இருக்கணும், எம்டியா இருக்கணும். இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குரு கிட்ட ஒருத்தர் போறாரு, எனக்கு எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த குருக்கு அவரை பார்த்தோன்னே புரியுது, இவருக்கு கொஞ்சம் தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்காரு அப்படிங்கிறது இவருக்கு புரிஞ்சிருது குருக்கு. அதனால அவர் முன்னாடி ஒரு கோப்பையை வைத்து அதுல தண்ணி இருக்கு, இன்னும் மேல அதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, இதுல ஆல்ரெடி தண்ணி இருக்கே, இன்னும் அது மேல ஊத்தினா வெள்ள வழியுமே அப்படின்னு சொன்னோடனே அப்ப அதுக்கு அந்த குரு பதில் சொல்றாரு, ஆமா இப்ப நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க, உங்களை நீங்க எம்டி பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட், அப்பதான் உங்களால உள்வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதேதான் மதரும் சொல்றாங்க, நம்ம எம்டி ஆகணும் ஃபுல்லா, அப்பதான் the Lord can fill himself into us அப்படிங்கிறதுனால அந்த பாத்திரம் காலியா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சுயநலம், பேராசை, பொறாமை போன்ற மாசுகளால் பாத்திரம் நிரம்பி இருந்தாலோ தற்பெருமையால் மூடியிருந்தாலோ பயன் இல்லை. வரும் சக்தியை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை பூரணமான உண்மையாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுவே ஒவ்வொரு தரிசன தினத்திற்கு மட்டுமல்ல, தினசரி வாழ்வு முறையாகவும் மாற்ற முயல வேண்டும். இப்போ ஸ்ரீ அரவிந்தர் சொன்னதை பார்க்கலாம். யோக சாதனையில் ஒருவரால் செய்ய இயலாததை ஸ்ரீ அன்னையை அழைப்பதன் மூலம் செய்ய முடியும். அந்த சக்தியை பெற்றுக்கொண்டு உன்னுள் வேலை செய்ய அனுமதிப்பதே உண்மையான யோக சாதனையின் வெற்றியாகும். யோக சாதனையின் முதன்மையான ரகசியம் ஸ்ரீ அன்னைக்கு சைத்திய தளத்திலிருந்து திறவாக இருப்பதுதான். இதன் மூலம் யோக சாதனைக்கும் அதன் செயல்பாடுகளுக்கும் தேவையானவை படிப்படியாக உன்னுள் வளரும். ஸ்ரீ அன்னையின் உணர்வு நிலை தெய்வீக உணர்வு நிலை. அதிலிருந்து வரும் ஒளியும் சக்தியும் தெய்வீக பரம சத்தியத்திலிருந்து வருபவை. எவர் ஒருவர் அதை பெற்று ஏற்று அதில் வாழ்கிறாரோ, மன பிராண பௌதீக என எல்லா தளங்களிலும் உள்ள உண்மை காணப்பெறுவார். இது ஆக்சுவலா பிளெஸிங் கார்டுல இருந்தது. இத படிக்கும் போது அந்த பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய அந்த கோல்டன் லைட் அந்த சோனட் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதையும் ஒரு முறை படிக்கிறேன். Thy golden light came down into my brain.
and the grey rooms of mind sun-touched became a bright reply to wisdom's occult plane, a calm illumination and a flame. Thy golden light came down into my throat, and all my speech is now a tune divine, a paean song of thee, my single note. My words are drunk with immortal's wine. Thy golden light came down into my heart, smiting my life with thy eternity. Now it has grown a temple where thou art, and all its passions point towards only thee. Thy golden light came down into my feet. My earth is now thy playfield and thy sea. இந்த பிறந்த நாட்களின் உட்பொருள் அப்படிங்கறத ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருந்தேன். சரி, அதையும் இப்ப ஷேர் பண்ணிடலான்ட்டு. இந்த குறிப்பிட்ட நாளில் நம்மை அறியாமல் மறை இயலில் நிகழ்வொன்று நடக்கிறது. அன்று ஜீவன் உடலை விட்டு வெளியேறி மேலே மேலே பயணம் செய்கிறது. தனது மூலஸ்தானத்தை சென்றடைந்து அங்கிருந்து அந்த பேராற்றலை உட்கொண்டு புத்துணர்வு பெற்று திரும்புகிறது. ஆண்டு முழுவதற்குமான செயல்திறனை வலிமையை பெறுவதற்காக இவ்வாறு ஆண்டுதோறும் அது பயணம் செய்கிறது. பிரபோ, எனது இந்த பிறந்த நாளில் எனது உள்ளே நிகழும் மாறுதலை அறியும் திறனே என்னை பூரணமாக உருமாற்றவல்ல ஆற்றலாக மாற அருள் புரி அப்படின்னு சொல்லி அதோட முக்கியத்துவத்தை மதர் சொல்லியிருக்காங்க. பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய இந்த எழுத்துக்களோ இல்ல மதரோட எழுத்துக்களோ வந்து எடுக்க எடுக்க குறையாத செல்வம். ஏற்பு திறன் என்ற இந்த தலைப்புக்கு வந்து என்னால ஜஸ்டிஸ் பண்ண முடிஞ்சதா அப்படின்னா கண்டிப்பா இல்ல, இன்னும் நிறைய இருக்கும். நிறைவா வந்து முழுமையான ஏற்புத்திறனுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நேர்மை, பூரண நேர்மை, சின்சியரிட்டி, ஃபுல் பர்ஃபெக்ட் சின்சியாரிட்டி வேணும்னு சொல்றாங்க. அமைதி, சைலன்ஸ். வைட்னஸ், உணர்வு நிலையின் விரிவாக்கம். நம்பிக்கை, ஃபெய்த். முன்னேறுவதற்கான ஒருமுனைப்பட்ட ஆர்வம், ஒன் பாயிண்டட் ஆஸ்பிரேஷன் ஃபார் ப்ராக்ரஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் பிறந்த மாதமான இந்த மாதத்தில் மென்மேலும் ஏற்புத்திறனுடன் இருந்து ஸ்ரீ அன்னையையும் பகவானையும் விரும்பும் குழந்தைகளாக பூரணமாக மாற பிரார்த்திப்போம். பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. வாய்ப்பளித்த சென்னை ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டிக்கு நன்றி. ஊக்குவித்த திரு சிவகுமார் சார் அவர்களுக்கும் மிக்க நன்றி. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையின் பாத கமலங்களுக்கு நன்றியை காணிக்கையாக ஆக்குகிறேன். நன்றி. தேங்க்யூ. நான் ஒரே ஒரு இது மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னு விரும்புறேன், வித் யுவர் கைண்ட் பெர்மிஷன் சார். ஆக்சுவலா வந்து இந்த ஏற்பு திறன் அந்த சைத்திய லெவல்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கு அருமையான உதாரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரத்தாவன் தான். இந்த ஸ்ரத்தாவன் வந்து அவங்க வந்து மதர் அரவிந்தரை பார்த்ததே கிடையாது. அவங்க 1942 பிறந்தாங்க, லண்டன்ல பிறந்தாங்க. ஒரு 10-20 வருஷம் கழிச்சு அவங்க யாராவது நமக்கு ப்ராப்பர் இது கிடைப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி ஐச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் புக் இருக்கு, இது இருக்கு, வே ஆஃப் ஐடென்டிஃபைங்கிறதுல அதை போய் இது பண்ண போது அதுல வந்து இட் இஸ் அட்வைசபிள் டு மீட் எ கிரேட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துதான். உடனே அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜெர்மனியில வந்து அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்க போகும்போது அவங்க ஒரு மீட்டிங்ல இருந்தாங்களாம். அந்த மீட்டிங்ல 6-7 ஃப்ரெண்ட்ஸு, ஒரு ஜெர்மனியர் ஒருத்தரும் இன்னொருத்தரும் 2 பேருமா சேர்ந்து அவர் வந்து அந்த ஸ்ரீ அரவிந்தோட இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்த போது அந்த ஸ்ரீ அரவிந்தோங்கிற வார்த்தையை கேட்டவுடனே அவங்களுக்கு அந்த சைத்திய புருஷன் அதை எடுத்துன்றது. அது உடனே அந்த ஐச்சிங்ல சொன்ன மாதிரி டு மீட் அ கிரேட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் யாரு அப்படின்னு இந்த 2 பேரும் அந்த ஜெர்மானியரும் இன்னொன்னு இந்த அரவிந்தோ சொசைட்டியோட இது அவங்க வந்து கண்டக்ட் பண்ணி இது பண்ணதுல ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் லண்டனுக்கு போய் 1972 தான் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஆரோவிலுக்கு வந்து அதுக்கு முன்னாடி மதரை பார்க்குறாங்க.
மதர் வந்து இவங்க சைத்திய புருஷன்ல அரவிந்தரை ஏத்துட்டு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து பேரை வந்து ஸ்ரத்தாவன் அப்படின்னு மதர் தான் கொடுத்தாங்களாம். ஸ்ரத்தவான் லபத்தே ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அடிக்கடி சொல்லுவார், வேத ஒழுக்கத்துல இருக்குன்னு. அதனால அதுக்கு ஏத்தாப்புலயே அவங்க சாவித்திரி பவனை எடுத்துட்டு அந்த சாவித்திரி பவனோட 2022 வரைக்கும் ஒரு மோர் தென் 8 இயர்ஸ் இங்க வாழ்ந்தாங்க. எப்படி சைத்திய திறன் வந்து சைத்திய லெவல்ல இருக்குங்கிற 2-3 இடத்துல நீங்க ரொம்ப அழகா கோட் பண்ணீங்க. தேங்க்யூ சார் ஃபார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ டு ரங்கராஜன் சார். ஏன்னா நல்ல இந்த ஸ்ரத்தாவன் வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள். எப்படி ஒருத்தங்களுக்கு வந்து இந்த ரிசப்டிவிட்டி, ரொம்ப சைக்கிக் ரிசப்டிவிட்டி வந்து இருக்கிறப்போ எல்லாமே அவங்களுடைய சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் தே ஆர் ஸோ ஆர்கனைஸ்ட் இன் சச் அ வே தட் தே ஆர் brought டு த ரைட் பர்சன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அரணி வந்து நல்ல நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். பொதுவாக என்னன்னா அப்படின்னா, நம்ம பகவானுடைய இந்த இன்டெக்ரல் பூரண யோகத்தில் வந்து நம்ம அந்த டிவைன் ப்ரெசன்ஸை வந்து நம்மளுடைய மைண்ட், பாடி, லைஃப் அதில் கொண்டு வர்றது பெருசு. கொண்டு வர்றது மாத்திரமல்ல, அதிலிருந்து நம்ம வாழணும். இதுதான் அடிப்படை. இதுலேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கின்றது. ஏன்னா இதை கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு வந்து அதை கொண்டு வரத்துக்கான ஏற்பு திறன் வேணும், ரிசப்டிவிட்டி வேணும். அதனாலதான் இந்த ரிசப்டிவிட்டி அப்படிங்கிற வார்த்தை வந்து இங்க இந்த பூரண யோகத்துல வந்து ஏன் முக்கியத்துவம் தரப்படுகின்றது அப்படின்னா, we have to receive the forcing. இந்த descent அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரப்படுகின்றது. receive something from above and manifest in it in all walks of life, in body, mind and lifeல அதை வெளிப்படுத்தணும். அதுதான் பூரண யோகத்தினுடைய நோக்கம். அதனாலதான் ரிசப்டிவிட்டி வேணும் அப்படிங்கிறத கருத்தை நீங்க சொன்னீங்க. அப்புறம் யாருக்கு ரிசப்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது, மனிதர்களுக்கு கீழான நிலையில் இருப்பது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த மலர்களுக்கு வந்து ரிசப்டிவிட்டி அதிகம் இருக்குங்கிறத பார்த்தோம். நீங்க சொன்னீங்க. ஏன்னா எதுக்காக மலர்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்றால், அந்த ஸ்ரீ அன்னையனுடனான அந்த உள்முக தொடர்பை ஏற்படுத்துவதற்கு இந்த மலர்கள் வந்து நமக்கு உதவி புரிகின்றன. அதனால்தான் அந்த மலர்களை வைத்து ஸ்ரீ அன்னையை நாம் வணங்குகின்றோம். ஏன்னா இந்த மதர் என்ன சொல்றாங்க, ஏன் மலர்களுக்கு வந்து முக்கியத்துவம் தருகின்றார்கள் என்றால், ஃப்ளவர்ஸ் வந்து தேர் அதிக ஏற்புத்திறன், அந்த உயர் உணர்வு நிலைக்கு அதிக ஏற்புத்திறன் உடையவை. தே ஆர் மோர் ரிசப்டிவ் த ஹையர் கான்சியஸ்னஸ். ஆனா மனிதன் ஏன் அப்படின்னா மனிதனை போல அவங்களால செயல்பட முடியல அப்படின்னா, மனிதனுக்கு வந்து மனம் என்கின்ற ஒரு அம்சம் இருக்கின்றது. அவனால அந்த உயர் உணர்வு நிலையை மனிதன் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும், ஒழுங்கமைத்து செயல்பட முடியும். மலர்களால் அவ்வாறு செயல்பட முடியாது. பட் எட் தே ஆர் மோர் ஓப்பன் டு த ஹையர் கான்சியஸ்னஸ். அந்த கருத்தை தான் ஸ்ரீ அன்னை கோருகின்றார்கள். அதையும் நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இதை குறித்து ஒரு சாவித்திரி வரிகள் வந்து இங்க நான் குறிப்பிட விரும்புகின்றேன். சாவித்திரியில் வரிகள்ல புக் 4 Canto 3ல வருது. அதுல வந்து என்ன வரிகள் அப்படின்னா, oftener in dumb nature's stir and peace and nearness she could feel serenely one. The force in her drew earth's subhuman brutes, and to her spirit's large and free delight she joined the ardent-hued magnificent lives of animal, bird, flower and tree. They answered to her with a simple heart. அப்படின்னு வருது. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மனிதனுக்கு கீழ் உள்ள நிலையில் உள்ள அமைப்புகள் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கின்றன. அவைகள் ஒரு எளிமையான இதயத்துடன் அன்னைக்கு திறவாக இருக்கின்றன. அன்னையினுடைய அருளுக்கு வந்து அவை அதிக ஏற்பு திறனுடன் இருக்கின்றன என்கின்ற வரிகள் சாவித்திரியில் வருது. மனிதன் அப்படிங்கிற லெவல்ல வந்து அப்புறம் மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிசையர், அந்த கிரீட் வந்து
அவனை அவனுடைய அந்த ஓப்பன்னஸ் வந்து அது தடை செய்கின்றது என்கின்ற வரி வருது. அதனால நீங்க சொன்ன கருத்து வந்து ரொம்ப பொருத்தமான கருத்து. அதே போல நமக்கு ரெசிப்டிவிட்டி வேணும். நம்ம ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா கூட நம்மளால அந்த உயர் சக்தி நம்முள் செயல்பட்டு அது நம்முள் அதற்கான காரணம், அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட், காரணம் அதனுடைய விளைவு, இவை இரண்டையும் குணப்படுத்தணும் அப்படின்னா அந்த உடலுக்கு வந்து ரிசப்டிவிட்டி வேணும் என்கின்ற கருத்தை கூறினீர்கள். அப்புறம் ஒரு மனிதனுடைய பிறந்த நாட்கள் வந்து ஏன் வந்து ஸ்ரீ அன்னையினால் வெகுவாக போற்றப்படுகின்றன என்றால், முக்கியமாக கருதப்படுகின்றன என்கின்றதற்கான விளக்கத்தையும் நீங்கள் அளித்தீர்கள். அன்றைக்கு மனிதனுடைய ரிசப்டிவிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிறு முயற்சி கூட, ஒரு உணர்வு நிலையில ஒரு சிறு முனைப்பு அன்றைக்கு இருந்தாலும் போதும், அன்றைக்கு வந்து அதிக பலன் கிட்டும். வருடம் முழுவதும் கிட்டாத பலன் அன்றைக்கு நமக்கு கிட்டும் என்று கூறினேன். என்ன காரணம் அப்படின்னா, அன்றைக்கு வந்து சைத்திய புருஷன் வந்து அதனுடைய மூலமான அந்த பரம்பொருளுடன் தொடர்பு கொண்டு மீண்டும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு வருகின்றது என்கின்ற கருத்தை ஸ்ரீ அன்னை கூறுகின்றார்கள். இந்த கருத்தையும் நீங்கள் கூறினீர்கள். இதற்கு எவ்வாறு ஒருவர் ஏற்புத்திறன் என்றால் என்ன அர்த்தம்? அதுக்கு நீங்க விளக்கம் கூறினீர்கள். அதாவது அந்த இறை சக்தி நம்முள் இறங்கி வேலை செய்வதற்கான திறனை மேலும் வளர்த்து கொள்ளுதல், அதுதான் ரிசப்டிவிட்டி என்பது. அது எவ்வாறு ஒருவர் அதிகப்படுத்த முடியும் அப்படின்னா, முதலில் நம்ம உணர்வு நிலையை நம்ம வந்து விரிவடைய செய்யணும். வைடனிங் ஆஃப் கான்சியஸ்னஸ், ஆர்வத்தில் ஒருமுகப்படல், ஒன் பாயிண்டட்னஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன், இது வேணும்னு சொன்னீங்க. அப்புறம் நம்மளுடைய ஆஸ்பிரேஷன் வந்து நேர்மையாக இருக்கணும், தொடர்ச்சியா இருக்கணும், சின்சியர் அண்ட் கான்ஸ்டன்ட் ஆஸ்பிரேஷன் சொன்னீங்க. அப்புறம் நம்மை முழுவதுமாக எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை வழங்க வேண்டும் என்ற அன்னை கூறிய கருத்தையும் கூறினீர்கள். எதையும் எதிர்பார்க்காமல் நம்மை முழுவதுமாக திறவாக வைத்து நம்மை அன்னைக்கு பரம்பொருளுக்கு வழங்க வேண்டும் என்று கூறினீர்கள். அப்பொழுதுதான் நமக்கு ரிசப்டிவிட்டி அதிகமாகும் அப்படின்னு சொன்னீங்க. அதே போல எதிர்மறையான சிந்தனைகள், ஒருவர் தன்னை குறித்த ஒரு உயர்வான அபிப்பிராயம், எதிர்மறையான சிந்தனைகள், இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரிசப்டிவிட்டியை வந்து ஏற்பு திறனை வந்து அதெல்லாம் வந்து தடை செய்துவிடும் என்றும் கூறினீர்கள். உண்மையிலேயே ரியல் ஓப்பனிங் என்றால், உண்மையான திறவு என்றால் என்ன என்றால், அன்னையினுடைய சக்திக்கும் சாநித்தியத்திற்கும் திறவாக இருத்தல், நம்முள் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான சிந்தனைகளை விலக்கி நம்மை காலியாக திறவாக வைத்துக் கொள்ளுதல். பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய கருத்து, அதாவது என்னன்னா, இந்த யோக சாதனையினுடைய ஒரு ரகசியம் என்ன, இந்த இன்டெகிரல் யோகால பூரண யோகத்துல நம்மளுடைய யோக சாதனையினுடைய ரகசியம் என்ன, பின்னுள்ள ரகசியம் என்னவென்றால், ஸ்ரீ அன்னைக்கு நாம் சைத்திய ஜீவனில் அடிப்படையில் திறவாக இருத்தல், சைக்கிக் ஓப்பனிங் டு த மதர், அதுதான் வந்து இந்த பூரண யோகத்தினுடைய பின் இருக்கக்கூடிய அந்த ரகசியம், உண்மை என்றும் கூறினீர்கள். இது போன்ற நிறைய கருத்துக்களை நீங்கள் தொகுத்து வழங்கினீர்கள், நன்றாக கோர்வையாக வழங்கினீர்கள். இவையெல்லாம் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் மிகவும் பயனளிக்கும் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை.